ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு நெத்திலி கருவாடு சொல்லுவாங்க, இல்லைனா குச்சி கருவாடு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம எடுத்துக்கலாம். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலையை ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கலாங்க. தலையை எடுத்துருங்க. அது எடுக்கும்போதே அங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்துருங்க. அதை பிடிச்சி இழுத்தா அது ஃபுல்லாகவே வந்துடும். அப்புறம் வால் பகுதியில் கொஞ்சமாக கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட தோல் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அது கத்தி வச்சு இப்படி தேய்ச்சிக்கலன்னா வந்துடும். பார்த்திங்களா, அது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தலையை எடுத்துடலாம். கூடவே அந்த கருப்பாக தெரியுது பார்த்திங்களா, அதை எடுத்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாக வந்துடும். வாலை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை செதுக்கி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா கருவாடையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டும். பார்த்திங்கன்னா எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சிங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம். இது கருவாடு தொக்குன்றதுனால கண்டிப்பாக 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா கடுகு இப்போ பொரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ நம்ம பூண்டு, பச்சை மிளகா 2த்தையும் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம், ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் 4 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேங்க. அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக க்ளீனாக இருக்குது. இதை நம்ம இப்போ கொதிச்சிருக்க தொக்கில் சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு விட்டுடலாங்க. பாருங்கள், எப்படி ரெடி ஆகிருக்கு. எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்திருக்கு. கருவாடும் வெந்திருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்மளோட கருவாடு தொக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். ஒரு பிளேட் சாதத்தில் 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு. கலரே மாறிடுச்சு.
3 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.